ஹாய் கைஸ் வணக்கம். அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் கரெக்ட்டா? டிஎன்பிஎஸ்சில இருந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கான ஒரு மோக் எக்ஸாம் ப்ரோகிராம் அப்படிங்கிறது மோக் எக்ஸாம் மாரத்தான் அப்படிங்கிறது நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போறோம். அது என்னங்க மோக் எக்ஸாம் மாரத்தான் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது நம்ம குடுக்க போறோம். கரெக்ட்டா? வெறும் 999க்கு உங்களுக்கு இந்த பேட்ச் அப்படிங்கிறது கிடைக்க போது. இதோட பிரைஸ் டீட்டெயில் அதே மாரி எப்படி இருக்க போது? இத எத்தன கொஸ்டின்ஸ் வந்து நீங்க உங்களுக்கு கிடைக்க போது? இத பத்தின எல்லா டீட்டெயிலையும் இந்த செஷன்ல உங்களுக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீசருக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஜூலை 7ஆம் தேதி கரெக்ட்டா? ஜூலை 7ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சி ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கரெக்ட்டா? அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான வேக்கன்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீசருக்கான வேக்கன்சி வந்து இங்க வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூட் வந்து நான் இங்க காட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ மொத்தம் ஓவரால் வேக்கன்சி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 110 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. கரெக்ட்டா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீசருக்கு 110 வேக்கன்சி. கரெக்ட்டா? இந்த 110 வேக்கன்சியுமே வந்து பிசிக்கு எத்தன, எம்பிசிக்கு எத்தன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இங்க வந்து நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்குது. வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஜெனரலுக்கு, பிசிக்கு, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கு எத்தன அப்படி சொல்லி இங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்காக நம்முடைய சைட்ல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாரி ஒரு மாக் எக்ஸாம் மாரத்தான் அப்படிங்கிறது நம்ம வந்து கனெக்ட் பண்ண போறோம். கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல நம்ம சிலபஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். கரெக்ட்டா? சிலபஸ பார்த்தா தான் ஒரு ஐடியா அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து இதுல மொத்தம் 2 பேப்பர். கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1 அப்படிங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் ஜிஎஸ் ஆப்டிட்யூட் இருக்கு. அது வந்து காமனா உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது அத பத்தி உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் குடுக்குறேன். கரெக்ட்டா? அதே மாரி பேப்பர் 2 கரெக்ட்டா? பேப்பர் 2ல அக்ரிகல்ச்சருக்கான சிலபஸ வந்து நம்ம இங்க வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுல மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, 10 யூனிட் அப்படிங்கிறது இருக்குது. கரெக்ட்டா? ஆல்ரெடி வந்து நான் இதுக்கான ஷெட்யூல் அப்படிங்கிறத நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். இதுல 10 யூனிட் இருக்கு பாருங்க. அக்ரானமிக் பிரின்சிபிள், பிராக்டிசஸ் அண்ட் மெட்ராலஜி அப்படிங்கிறது இதுல 30 கொஸ்டின்ஸ் குடுத்துருக்காங்களா? இது வந்து சிலபஸ் கரெக்ட்டா? மொத்தம் 200 கொஸ்டின். பேப்பர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, 200 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அந்த 200 கொஸ்டின்ஸுமே வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னா, இந்த மாரி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே 30 கொஸ்டின், 20 கொஸ்டின், 10 கொஸ்டின் அப்படின்னு தனித்தனியா டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. கரெக்ட்டா? நீங்க இத பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். இதுல 30 கொஸ்டினா, அதுக்கப்புறம் ஃபார்மிங் சிஸ்டம், ட்ரை ஃபார்மிங், அக்ரோ ஃபாரஸ்ட்ரி இதுல வந்து ஒரு 10 கொஸ்டினு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சாயில் அண்ட் ஃபெர்டிலிட்டி மேனேஜ்மென்ட் 30 கொஸ்டின்ஸு. அதே மாரி ஹார்டிகல்ச்சர், கிராப் கல்டிவேஷன் டெக்னிக்ஸ் இதுலருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸு. சிலபஸ் வந்து பயங்கர வாஸ்ட்டான சிலபஸ்ங்க. கரெக்ட்டா? ஸோ பேப்பர் 1 யூசுவலா நம்ம இதுக்கு படிக்கிறப்போ கூட குரூப் 4, குரூப் 2 அதே மாரி குரூப் 1 பிரிலிம்ஸ் எக்ஸாம் படிக்கிறது கூட இவ்வளவு பெரிய சிலபஸ் இல்ல. 2 பேஜ்ல வந்து கவர் ஆயிரும். ஏன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா 3, 4 பேஜ் வரைக்கும் போகுது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா 10 யூனிட்டும் கரெக்ட்டா? இது 7வது யூனிட் அதுல ஒரு 10 கொஸ்டின். அதே மாரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8வது யூனிட் அதுல ஒரு 10 கொஸ்டின். அப்புறம் 9வது யூனிட் கரெக்ட்டா? கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர். அப்புறம் தான் 10த் யூனிட் வருது. கமர்ஷியல் அக்ரி அதுவே ஒரு பேஜுக்கு போகுது. இது வந்து பாரு அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன், அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் 30 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எதுல அதிகமான கொஸ்டின்ஸ் குடுத்துருக்காங்களோ, அத ஃபர்ஸ்ட் கவரேஜ் பண்ணுங்க. இங்க வந்து பாருங்களேன் 10த் யூனிட் 1 1/2 பேஜுக்கு வந்து போய்க்கிட்டே இருக்கு. கரெக்ட்டா? அடுத்து வந்து ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்துருது. மொத்தம் 10 யூனிட் இருக்கு பார்த்தீங்களா? இது 10 யூனிட்டையும் கவர் பண்ற மாரி தான் இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்க போகுது. கரெக்ட்டா? இதுக்கான ஷெட்யூல் அப்படிங்க நம்ம வந்து பார்த்துடலாமா? ஒன்ஸ் அகைன் மொத்தம் 44 டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இதுல அவைலபிளா இருக்க போகுது. கரெக்ட்டா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரானமிக் பிரின்சிபிள், பிராக்டிசஸ் அண்ட் மெட்ராலஜி இது இருக்கு பார்த்தீங்களா? இதோட ஷெட்யூல் வந்து பாருங்க, நம்முடைய பீனிக்ஸ் எஜுகேஷன்ல டெஸ்ட் 1 ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, 50 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கேட்க போகுது. கரெக்ட்டா? 50 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது யூசுவலா வந்து அ கெ கெ ஒவ்வொரு டெஸ்ட்லயும் வந்து 50 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அவைலபிளா இருக்க போகுது. கரெக்ட்டா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூனிட் இருக்கா? நம்ம அங்க பார்த்த அக்ரானமிக் பிரின்சிபிள், பிராக்டிசஸ் அண்ட் மெட்ராலஜி கரெக்ட்டா? அந்த 30 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்கல்ல, அந்த ஃபர்ஸ்ட் யூனிட் சிலபஸ அப்படியே வந்து குடுத்துருக்காங்க. கரெக்ட்டா? ஒவ்வொரு சிலபஸையும் வந்து அந்த பேராகிராஃப் வைஸ் நம்ம வந்து பிரிச்சிருப்போம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பேராகிராஃப் இருக்கு. அக்ரிகல்ச்சர், டெஃபினிஷன், பிரான்ச்சஸ் அக்ரிகல்ச்சர். அதே மாரி மெட்ராலஜி, அக்ரிகல்ச்சர் மெட்ராலஜி, இரிகேஷன், வாட்டர் மூவ்மென்ட் இன்டு சாயில். அத வந்து நீங்க பார்த்தீங்கனாலே தனித்தனியா பிரிச்சிருப்போம். அக்ரிகல்ச்சர் டெஃபினிஷன், மெட்ராலஜி, வெதர் அண்ட் கிளைமேட் மெட்ராலஜி, இரிகேஷன் சிஸ்டம் அண்ட் மெத்தட் இரிகேஷன். அந்த பேராவா தனித்தனி பேராவா எடுத்து ஒவ்வொரு பேராவும் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே கிடையாது. கரெக்ட்டா? ஒவ்வொரு யூனிட் வைஸ்லயே நெறைய டெஸ்ட் அப்படிங்க நம்ம வந்து குடுத்துருக்கோம். கரெக்ட்டா? இங்க வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும்.
ஒவ்வொரு இதுலையுமே தனித்தனியா நம்ம டெஸ்ட் கரெக்டா ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து 50 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்குது கரெக்டா. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 50 கொஸ்டின்ஸ் இருக்கு. இது யூனிட் நம்பர் 1 கரெக்டா. யூனிட் நம்பர் 1ல மட்டும் எத்தனை டெஸ்ட் இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 5 டெஸ்ட் வந்து கவர் ஆகுது. ஓகே, அந்த யூனிட் நம்பர் 1 நீங்க 5மே எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் 5 ஃபுல் மார்க் எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்க போகுது கரெக்டா. இங்க வந்து பாருங்க, அதுலயுமே ஃபுல் மார்க் எக்ஸாம்ல 50 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு யூனிட் நம்பர் 2 கரெக்டா. யூனிட் நம்பர் 2 என்னது? ஓகே, ஸோ இங்க யூனிட் நம்பர் 2 என்ன இருந்துச்சு? ஃபார்மிங் சிஸ்டம், ட்ரை ஃபார்மிங் அண்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி 10 கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்துருந்தால அதுதான் இங்க பண்ணை திட்டங்கள், மானாவாரி வேளாண்மை, வேளாண் காடுகள் 10 வினாக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் யூனிட். ஓகே, செகண்ட் யூனிட் அந்த பேராகிராஃபை அப்படியே வந்து பிரிச்சிருக்காங்க. அதுலேயும் வந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. இதில் 3 ஃபுல் மார்க் எக்ஸாம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க கரெக்டா. அதே மாதிரி யூனிட் 3 சாயில் அண்ட் ஃபெர்டிலிட்டி மேனேஜ்மெண்ட். ஓகே, இங்கே வந்து பாருங்க 3வது யூனிட் சாயில் அண்ட் ஃபெர்டிலிட்டி மேனேஜ்மெண்ட் 30 கொஸ்டின்ஸு. அதே தான் இங்கேயும். ஓகே, அந்த சிலபஸ் அடிப்படையில் உங்களுக்கு 8, 9, 10 3 கொஸ்டின்ஸ் 3 டெஸ்ட் அப்படிங்கிறது 50 கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து 3 ஃபுல் மார்க் எக்ஸாம் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது கரெக்டா. இந்த மாதிரி யூனிட் வைஸ் உங்களுக்கு வந்து தனித்தனியாக கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருக்குது கரெக்டா. ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே வந்து 50 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இங்கே வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் கரெக்டா. ஸோ ப்ரீடிங் அண்ட் சீடு ப்ரொடக்ஷன் 20 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த 10 யூனிட்டையும் கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எத்தனை கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு இதுலையுமே யூனிட் வைஸ் வந்து மார்க் எக்ஸாமும் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் வந்து தனித்தனியாக டெஸ்ட்டும் வைக்கிறாங்க கரெக்டா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே வந்து தெரியும். ஓகே, ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44 டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்றாங்க கரெக்டா. ஸோ 44 டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ண போறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல் மார்க் எக்ஸாம் அது ஒரு 5 எக்ஸாம் கரெக்டா. பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூடு, மென்டல் எபிலிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அது. அதே மாதிரி சப்ஜெக்ட் பேப்பர் அக்ரிகல்ச்சர். ஓகே, ஸோ ஒரு 200 கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 5 விர்ச்சுவல் லைவ் மார்க் எக்ஸாம் அப்படிங்கிறதும் இருக்க போகுது. பேப்பர் 1 இருக்குது, பேப்பர் 2க்கும் இருக்குது. இது எல்லாத்தோட ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,999 இல்லை 999 கரெக்டாக. வெறும் 999க்கு இந்த ப்ரைஸ் வந்து நீங்கள் அஃபோர்டபுளான ப்ரைஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான கிளாஸஸ் வந்து கிளாஸஸ் ஆல்ரெடி போய்கிட்டு இருக்கு கரெக்டா. ஸோ இங்கே வந்து இந்த இதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன் கரெக்டா. ஸோ இதில் மொத்தம் எத்தனை டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குன்னா, யூனிட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 44 டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது கரெக்டா. ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே 50 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற நமக்கு பார்த்துருந்தோமா. அப்போது கிட்டத்தட்ட 2200 கொஸ்டின் அப்படிங்கிறது யூனிட் வைஸ் டெஸ்ட். அதே மாதிரி யூனிட் வைஸ் ஃபுல் மார்க் எக்ஸாம் 35 யூனிட் வைஸ் ஃபுல் மார்க் எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்குது. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1750 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அப்புறம் 5 விர்ச்சுவல் லைவ் ஃபுல் மார்க் எக்ஸாம் கரெக்டாக. பேப்பர் 1, பேப்பர் 2 இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு விர்ச்சுவல் ஃபுல் மார்க் எக்ஸாமில் அவைலபிளாக இருக்கும். இதுவுமே ஒரு 1000 கொஸ்டின் கரெக்டா. இந்த ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் மார்க் எக்ஸாம் அப்படிங்கிறது மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கரெக்டா. அதாவது ஜூலை 27 கரெக்டா. 2026 அதாவது வருகிற மண்டேலேருந்து இதுக்கான டெஸ்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 999 மட்டும்தான் கரெக்டா. ஸோ இந்த ஓவரால் 44 டெஸ்ட்டு, அப்புறம் 5 ஃபுல் மார்க் எக்ஸாம், 35 யூனிட் வைஸ் ஃபுல் மார்க் எக்ஸாம், இந்த மாதிரி நிறையா டெஸ்ட்டு ஆக மொத்தத்தில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு 44 யூனிட் வைஸ் ஃபுல் மார்க் எக்ஸாம் அது ஒரு 35. ஸோ இதுவே 40 84 டெஸ்ட்டு அப்படிங்கிறது வருது கரெக்டா. 84 டெஸ்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் 5 விர்ச்சுவல் ஃபுல் மார்க் எக்ஸாம் 5 யூனிட் வைஸ் ஃபுல் மார்க் எக்ஸாம் அது ஒரு நம்ம பார்த்தோமா. ஒவ்வொரு யூனிட் கீழேயும் ஃபுல் மார்க் எக்ஸாம் இருந்துச்சு. அதையும் நம்ம 35 ஃபுல் மார்க் எக்ஸாம், அப்புறம் 44 யூனிட் வைஸ் டெஸ்ட்டு 50 கொஸ்டின். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 84 டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு அவைலபிளாக இருக்க போது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 999 மட்டும்தான். ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் வந்து
இந்த மாக் எக்ஸாம்க்கான மாரத்தான் கரெக்டா? இதோட வேலிடிட்டி அப்படிங்கிறது 5 மந்த்துக்கு அவைலபிளா இருக்க போகுது. கரெக்ட்டா? அதே மாரி அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கான கிளாஸஸ் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்கு. கரெக்ட்டா? அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் பேப்பர் அக்ரிகல்ச்சர் பேப்பர் சப்ஜெக்ட் பேப்பர் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸஸும் அவைலபிளா இருக்கு. கரெக்ட்டா? பைலிங்குவலா ரெக்கார்டட் ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்கு. யூனிட் வைஸ் புக்ஸும் அவைலபிளா இருக்கு. அதே மாரி டிஎன்பிஎஸ்சியோட பிஒய்க்யூ இருக்கு. ஷெட்யூல்ட் அண்ட் சிலபஸ் பேஸ்டு லைவ் மாக் எக்ஸாம், விர்ச்சுவல் மாக் எக்ஸாம் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டெஸ்ட் எல்லாமே பைலிங்குவலா தான் இருக்கும். கரெக்ட்டா? தமிழ் அண்ட் இங்கிலீஷ். நான் ஷெட்யூல் காட்டும் போதே பைலிங்குவலா தான் இருந்துச்சு. தமிழ்லயும் இருந்துச்சு, இங்கிலீஷ்லயும் இருந்துச்சு. அதே மாதிரி தான் டெஸ்ட்டுமே வந்து பைலிங்குவலா இருக்க போகுது. கரெக்ட்டா? ஸோ உங்களுக்கு எந்த டவுட்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க வந்து டவுட் கிளியர் பண்ணிக்க முடியும். கரெக்ட்டா? ஸோ அதே மாரி நீங்க எங்கள கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த நம்பருக்கு கால் பண்ணி எங்கள நீங்க வந்து தாராளமா கான்டாக்ட் பண்ணிக்க முடியும். கரெக்ட்டா? ஸோ அதே மாரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்கிற பட்சத்தில enquiry@phoenixcoaching.in அப்படிங்கிற இந்த மெயில் ஐடி மூலமாவும் எங்கள மெயில் பண்ணுங்க. நான் அது மாரி இன்ஸ்டா ஐடி குடுத்துருக்கேன், யூடியூப் ஐடி குடுத்துருக்கேன். எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? ஒன்ஸ் அகைன் அதே மாரி பீனிஸ் எஜுகேஷன எப்படி நீங்க வந்து இத அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு டெமோ மட்டும் காட்டிடுறேன். நம்முடைய வெப்சைட்ல யூசுவலா நீங்க உள்ள போம்போது ஒண்ணு நீங்க பீனிஸ் எஜுகேஷன் அப்படிங்கிற அ வெயிட் பீனிஸ் எஜுகேஷன் அப்படின்னு எதுல நம்ம வந்து ஆப்லயே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் Play Storeல. இன்னொன்னு வெப்சைட் மூலமாவும் அக்சஸ் பண்ணிக்க முடியும். கரெக்ட்டா? ஸோ இதுல போனீங்க அப்படின்னா, என்னென்ன கோர்சஸ்லாம் அவைலபிளா இருக்கு. இப்போ கூட ரீசென்ட்டா நேத்து வந்து புக் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். கரெக்ட்டா? ஸோ ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான புக் ரூ. 2149 புக் அப்படிங்கிறது அவைலபிளா அதையும் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுல அதே மாரி இங்க கோர்சஸ் அப்படிங்கிற உள்ள போனீங்க அப்படின்னா, எல்லா கோர்ஸுமே அவைலபிளா இருக்கு. கரெக்ட்டா? நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான காம்போ பேக்கு, அதாவது புக்கு, அது மாரி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே தனித்தனியான கிளாஸஸ் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்கு. கரெக்ட்டா? ஸோ அத நீங்க ஒவ்வொன்னுமே பார்க்கும்போது கிளியராவே உங்களுக்கு வந்து இருக்குது. கரெக்ட்டுங்களா? நீங்க இதுல வந்து செக் பண்ணிக்க முடியும். ஓகே. ஓகே. ஸோ அதே மாரி உங்களுக்கு தனித்தனியா அ இது நம்ம பண்டில் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த பண்டில்ல போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிளாஸஸ் அப்படிங்கிறது இது தனித்தனியா நீங்க அவைலபிள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா 999 ஆகுதா? 10 யூனிட்டுக்கும் அப்போ ரூ. 10,000 வரும். ஆனா நீங்க இந்த பண்டில்ல உள்ள பாப்புலர் பண்டில் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பண்டில்ல உள்ள போகும்போதே உங்களுக்கு வந்து டிஎன்எம்ஆர்பி இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு அக்சஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட். அதாவது வெறும் 4,999க்கு இந்த 10 யூனிட்டுமே சேர்த்தே உங்களுக்கு கவர் ஆகுற மாரி இந்த கிளாஸஸ் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்க போகுது. கரெக்ட்டா? ஸோ இதுல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆப் வழியாவும் நீங்க அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதே மாரி வந்து இங்க வெப்சைட் மூலமாவும் அக்சஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? ஸோ இத பத்தின ஏ டூ இசட் எல்லாத்தையுமே நம்ம வந்து சொல்லியாச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். அப்படியே ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல பதிவிடுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ஒரு முழு கிளாரிஃபிகேஷன குடுத்துருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புறேன். கரெக்ட்டா? எது டவுட்டா இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க டவுட் எதுவா இருந்தாலும் நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். டவுட் அட்மிஷன் ரிலேட்டடா இல்ல வேற சம்திங் உங்களுக்கு வந்து எக்ஸாம் ரிலேட்டடா டவுட் இந்த மாரி எதுவா இருந்தாலும் இந்த இதில கான்டாக்ட் பண்ணி உங்க டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா? ஸோ இந்த பேட்ச் அப்படிங்கிறது மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. கரெக்ட்டா? ஸோ அதையும் நான் திரும்பியும் சொல்லிடுறேன். இந்த பேட்ச் வந்து மண்டே. ஓகே. ஸோ மண்டேல இருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் மண்டே. ஓகே. ஜூலை 27லேருந்து வெறும் 999 மட்டும் தான். 84 டெஸ்ட் மொத்தமா நான் பார்க்கும்போது கரெக்ட்டா? 44 ஃபுல் டெஸ்ட் யூனிட் வைஸ் டெஸ்ட், 35 யூனிட் வைஸ் ஃபுல் மார்க் எக்ஸாம். அதே மாரி 5 பேப்பர் 1, பேப்பர் 2க்கான விர்ச்சுவல் லைவ் மார்க் எக்ஸாம். மொத்தமா 84 டெஸ்ட். ஓகே. தனித்தனியா நீங்க பார்க்கும்போது, ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பயன்படுத்திக்கோங்க. கரெக்ட்டா? எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட்ல பதிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். கரெக்ட்டா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும், இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்துச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒரு லைக்ஸ போட்டு நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். தேங்க் யூ.